பேக் டு அவர் சேனல். நான் உங்க நந்து. நம்ம யூடியூப் சேனல் வந்து வீடியோ போட்டு ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் இல்லை, அதே மாதிரி கண்டென்ட் சரியா இல்லை, அதே மாதிரி உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால வீடியோ எடுக்க முடியல. ஷார்ட்ஸ் அடிக்கடி எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஊரில் வந்து 5 நாளாக திருவிழா நடந்துட்டு இருக்கு. 4 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃபைனல் டே. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன நடக்குது அப்படி என்னென்ன நம்ம பண்ண போறோம், என்னென்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். இது வந்து 2 இல்லை 3 பார்ட்டா கூட வரலாம். நாங்கள் வீடியோ எடுக்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ வந்து காலையிலே 6:30 இப்போ டைமு. இப்போ முதல் வேலையை வந்து நம்ம கள்ளச்செடிக்கு வந்து தண்ணி கட்டுறதா வந்திருக்கிறோம். தண்ணி கட்டிடலாமா? இது ஆல்ரெடி வேர்க்கடலை விதைச்ச வீடியோவை கூட நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணல. இப்போ வந்து செடியே வந்து 1.5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு இடத்துல வேர்க்கடலையும் நெல்லுன்னு போட்டிருந்தோம். செகண்ட் டைம் வந்து அந்த வேர்க்கடலை போட்டிருந்தோம், நெல் போட்டிருந்தது எல்லாமே சேர்த்து வேர்க்கடலையவே போட்டுச்சு. நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். கோயம்புத்தூர்ல இருக்கும்போது வந்து எல்லாத்துக்குமே எங்கள் தாத்தா தண்ணி காட்டிட்டாரு. கொஞ்சம் மட்டும் தண்ணி காட்டாத இருக்காரு. அதுக்காகத்தான் நம்ம வந்து காலையிலேயே வந்து தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து வேலையை வந்து நம்ம கரெக்டாக வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப காலையிலேயே நம்ம வந்து தண்ணி காட்ட வந்தாச்சு. என் பிள்ளைய நானும் தான் தண்ணி காட்டுறதுக்காக வந்திருக்கிறோம். என் பிள்ளை என்ன மாதிரி கஷ்டத்தை பார்க்கவே மாட்டான். எந்த வேலையா இருந்தாலும் வந்து செஞ்சிருவான். நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாட்டிங்க எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாடல் போட்டிருக்கிறேன். ஆனா நான் கல்டீர்லா தான் அப்படின்னு போட்டேன். ஆனா பாக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து போட்டே இருக்கேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் இத்தனை வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க அம்மா வீட்டு மாரியம்மா சைடு வந்து நான் ஊருக்குள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமு. நேற்று வந்து எப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேரை நான் பார்த்தேன். கூட படிச்ச பிள்ளைங்க, தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாருக்கிட்டையும் பேசினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10வது வரைக்கும் என்ன அங்கே ட்விஸ்ட்டுனா என்னை யாருன்னே நிறைய பேருக்கு தெரில. சொந்த ஊர், எங்கள் ஊருக்கும் எங்கள் அம்மா ஊருக்கும் 2 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு. நான் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து நீ உங்களோட பொண்ணா, நீ நந்தினியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து மாறிட்டேன்னா எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. இன்னைக்கு லாஸ்ட் நாள். நேற்றே வந்து ஏறு இல்லை கூலி ஓட்டுறதுக்காக போயிருந்தோம். கடைசியில் பர்மிஷன் வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லி அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்கே வரைக்கும் நடந்தே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து திருவிழா செஞ்சது 12 கிராமம் எல்லாம் சேர்ந்து செஞ்சு அங்கே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் அங்கே போகவே இல்லை. என் மாமா கோயம்புத்தூர்லேயே இருந்தார். சரி நம்ம மட்டும் எப்படி போகிறது அப்படின்ட்டு நான் போகல. இப்போ வந்து அம்மா ஊரில் ஒரே ஊரில் மட்டும் 12 கிராமமும் அவங்கவுங்க ஊர்ல வந்து இன்னைக்கு திருவிழா செஞ்சுக்கலாம். இன்னைக்கு எங்க ஊர்ல நடக்க போற அலப்பறை எல்லாத்தையும் நீங்க பாக்கலாம். ரொம்ப நான் சின்ன வயசுல பார்த்தது, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டைம் கூட நான் பார்த்ததே கிடையாது. நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே இருங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். இன்னைக்குதான் நான் வளையல் கூட வந்து போட போறேன். நேற்று போயிட்டு ஒரு வருத்தத்திலேயே திரும்பி வந்துட்டேன். என்னடா நம்ம இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க போறோம், ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற வருத்தத்திலேயே நான் வளையல போடல, எதுவுமே வாங்காமே வந்துட்டேன். சரி நம்ம ஊர்ல எதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. காலையில இருந்து ஒரே வைபாவே சாங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. சாயந்தரம் செம்மையா இருக்குன்ட்டு நான் ஒரு சந்தோஷத்துல இருக்கிறேன். ஆனா நேத்து அதே மாதிரி தான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன், இந்த கூலி பிடிக்கிறத போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில சாயந்தரம் பார்த்தா மொக்கையா போயிடுச்சு. பர்மிஷன் வாங்கலாம், அது வாங்கலாம் அப்படின்ட்டு மாடை மறுபடியும் ஓட்டிட்டே போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு அதே மாதிரி ஆசையை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாயந்தரம் அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்ட்டு இருக்காங்க. நாம எப்படி மடை கட்டினாலுமே அது உடஞ்சிருது. ஆனா எங்க தாத்தா எப்படி கட்டினாலுமே அது உடையறதில்ல. அதனாலயே எங்க தாத்தா நீ எல்லாம் வந்து விவசாயம் பண்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. நானும் எப்படி கட்டினாலும் அது உடஞ்சே தீருது.
ஆனால் அவர் கட்டினது உடையிறதே இல்லை. இப்போ வந்துருவார், ஏன்னா இனி எழுப்பி விட்டதே அவரை தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவார், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காகவே. நான் சொன்னேன்ல எங்க தாத்தாவால் நடக்க முடியலனாலே வந்துருவாரு அப்படின்ட்டு. வந்துட்டாரு. அமைதியாவே இருக்க மாட்டாரு. தண்ணி எப்படி கட்டுறாங்களோ இல்லையான்னு பாக்குறதுக்கு வந்தியாப்பா? இப்ப வந்து தண்ணி கட்டி முடிஞ்சாச்சு. கறி வந்து மட்டன் லேட்டா வரும் அப்படின்றதுனால சிக்கன் காலையிலேயே எடுத்துட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சோம். இப்ப வந்து கறி குழம்புக்கு செலவு வாங்க போறோம், நானும் என் தம்பி. அவன் வந்து அழகா இல்லையா, அதனால அவன் பேச எடுக்க வேணாம். அதுக்கப்புறம் சமையல் வெளில ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்க எங்க சின்ன அக்கா, எங்க சின்ன மாமா, பெரிய அக்கா, பெரிய மாமா, அவங்க பசங்க, எங்க தாத்தா பாட்டி எல்லாரும் ஜாலியா ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் திருவிழாவுக்கு போறத பத்தி. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்தது. இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துச்சு. சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு.